வீரபாகு மற்றும் தாரகன் மோதல் பற்றிய கதையை காண்போம். போர்த்தளத்தில் வீரபாகு மற்றும் தாரகன் நேருக்கு நேராக மோதினர். தாரகன் ரதத்தில் அமர்ந்து பலவிதமான அஸ்திரங்களை பயன்படுத்தினாலும் வீரபாகு அதற்கு தக்க பதில்களை தந்தார். நவ வீரர்கள் தாரகனின் சக்திகளை எதிர்த்துப் போராடினர். தாரகன் தனது மாயைகளை கிரவுஞ்ச மலை மீது பரப்பினாலும் வீரபாகு அவர்களை முற்றிலும் சிதைத்தார். முருகப்பெருமான் தனது வேலால் தோழர்களுக்கு ஆதரவு அளித்து போரை வழிநடத்தியார். தலைகள் உருந்தன, மலைகள் உடைந்தன, படைகளின் இடையே இரத்தச் சுழல்கள் ஏற்பட்டன. தாரகன் மீண்டும் பல அஸ்திரங்களை பயன்படுத்தினாலும் வீரபாகு மற்றும் நவ வீரர்கள் அதற்கு தக்க பதில்களை தந்தனர். பல தடவைகள் தோல்வியடைந்த தாரகன் மாய சக்தியை முழுமையாக பயன்படுத்த முயன்றாலும் வீரர்கள் முன்னேறி போரில் வெற்றியை உறுதி செய்தனர். இறுதியில் தாரகன் தனது சக்தியால் வீரர்களை மிதக்கும் முன்பு முருகப்பெருமான் வெளிநோக்கி வேலால் தாக்கினார். சக்தி முற்றிலும் அழிக்கப்பட்டது. இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.